வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 309 சனிக்கிழமை ஆகஸ்ட் 17, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். மக்கள் அரசியலுக்கு ஈரோட்டில் அமோக வரவேற்பு. பேராசிரியர் பழனித்துரை ஐயா எழுச்சிமிக்க உரை. பஞ்சாயத்து பிரசிடென்ட்ட கலெக்டர் சொல்றாரு, என்னுடைய அனுமதி இன்றி நீ கிராம சபையை கூட்ட முடியாதுங்கிறார். அப்ப அந்த பையனுக்கு என்ன தெரியுது, ஒரு கிராம பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு என்ன அந்த புத்தகத்தில் இந்த மாதிரி இருக்கு, சட்டத்தில் இந்த மாதிரி இருக்கு, கலெக்டர் இந்த மாதிரி சொல்றாருன்னு. அப்ப அவர் கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போன உடனே ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றான், பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான் பவர் இருக்கு, யார்கிட்டையும் கேட்க வேண்டியது கிடையாது, கலெக்டர் கேட்க வேண்டியது ஆர்டர். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. கிராம சபையில் போட்ட தீர்மானத்தை கலெக்டர் தூக்கி வீசிட்டாரு, அந்த அரசாங்கமே தூக்கி வீசுது. ஆனா ஒரு மீனவ தலைவர் எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. சுப்ரீம் கோர்ட்ல போய் சொல்றாரு, இந்த அரசியல் சாசன சட்டம் தான் அந்த உருவாக்கி வச்சிருக்க கிராம சபையை, நான் அந்த கிராம சபையில எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு நான் சொல்லி இருக்கிறேன், இதைத்தான் தீர்மானமா போட்டிருக்கேன், இதை கொண்டு போய் கூட்டா யாருமே வைக்கல, நான் என்ன செய்யறதுன்னு கேட்கிறேன். அப்ப சுப்ரீம் கோர்ட்ல மத்திய அரசாங்கத்தை கூப்பிட்டு கேட்கிறார், இந்த ஆள் சொல்லி இருக்கிறாரு கான்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு சொல்றான், அது பதில் சொல்லு. மத்திய அரசு என்ன சொல்லுது, ஆமா இது கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. உடனே ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன தீர்மானம் போட்டிருக்காருங்கிறத படிக்கிறாரு, அதுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதான்னு படிக்கிறாரு, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்ப போட்டது நியாயம் தானே. அப்ப உடனே என்ன செய்யறாருன்னா, இந்த கிராம சபை என்பது அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மக்கள் பாராளுமன்றம். அது எதற்கு நிகரானது என்றால், கிராம் சபா இஸ் ஈக்குவல் டு லோக்சபா. அப்ப அந்த கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் முடிவெடுத்தால் அது அறுதியானது, உறுதியானது, மாற்ற முடியாது. ஆகையினால அந்த கிராம சபை போட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கிராமத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய 10 கோடி செலவு பண்ணி உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு தூக்கி போட்டார். மக்கள் வழிகாட்டி பேராசிரியர் திரு பழனித்துரை ஐயா மக்கள் அரசியல் என்ற தாரக மந்திரத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார். 78 ஆண்டு காலத்தில் இந்த நாட்டின் அரசியல் கட்சி அரசியலாக வளர்ந்துள்ளது. தன் கட்சி, கட்சியினருக்கு முக்கியத்துவம், ஆளும் கட்சி, எதிர்கட்சி என்று பிரிவினையும் ஒரு வெறுப்பு அரசியலும் மேலோங்கிய நிலையில் மக்களில் தன்னலமற்ற ஒன்றிணைந்த சமூக பொறுப்பு மிக்கவர்களால் கட்டமைக்கப்பட்ட மக்கள் அரசியல் ஒன்றே தீர்வு என நல்லூர் வட்டம் நம்புகிறது. அத்தகைய மக்கள் அரசியல் கருத்தை தமிழகம் நெடுகிலும் குக்கிராமம் வரை கொண்டு செல்ல நல்லூர் வட்டம் முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் இன்றைய சூழலில் சமூக அக்கறையும் பொறுப்பும் கவலையும் உள்ள மக்களுக்கு வழிகாட்டியாக பேராசிரியர் திரு பழனித்துரை ஐயா அவர்களை அடையாளம் கண்டு மக்கள் வழிகாட்டியாக அறிமுகப்படுத்துவதற்கு நல்லூர் வட்டம் பெருமிதம் கொள்கிறது. கடந்த கலாம் ஆண்டு 4 புத்தாண்டு முதல் ஒரு வருட காலமாக நல்லூர் வட்டத்திற்கும் வழிகாட்டியாக அவர் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் வழிகாட்டி பேராசிரியர் பழனித்துரை ஐயா அவர்கள் ஆகஸ்ட் 15 முதல் அக்டோபர் 15 வரை 2 மாதங்களில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் செய்து மக்கள் அரசியல் என்ற அக்னி குஞ்சை மக்கள் உள்ளங்களில் வைக்க ஈரோட்டில் தமது பயணத்தை தொடங்கினார். ஈரோடு ராயல் எம்பசி ஹோட்டலில் மாவட்ட பிரமுகர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், சமூக அமைப்புகள், மகளிர் என மக்கள் கணிசமாக கலந்து கொண்ட தொடக்க விழாவில் பேராசிரியர் பழனித்துரை ஐயா அவர்கள் ஆற்றிய உரை எழுச்சி உரை மட்டுமல்ல, நாட்டின் எதிர்காலத்தை மகத்தானதாக்க முடியும் என்ற நம்பிக்கையை அளித்துள்ளதாக அனைவரும் தெரிவித்தனர். முன்னதாக நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி திரு நவிலு சுப்பிரமணியம் அனைவரையும் வரவேற்றார். நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் நாட்டின் இன்றைய நிலையை விவரித்து நல்லூர் வட்டம் உருவாக்கி வரும் லட்சிய சமுதாயத்திற்காக பொறுப்பேற்க அனைவரும் முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஒன்று, மத்திய அரசாங்கம் இந்தியா முழுவதையும் ஆளக்கூடிய ஒரு அரசாங்கம். அதுக்கடுத்தது மாநில அரசாங்கம். மூன்றாவதாக அதுக்கு இணையான ஒரு அரசாங்கம். அது என்ன சொன்னால் அது கிராம பஞ்சாயத்து வடிவமைச்சிருக்காங்க. அந்த என்ன அடிப்படை யோசித்து அதை செயல்படுத்தினார்களோ அது அப்படியே நடந்திருந்ததுன்னா இன்னைக்கு இந்த நாடு மிக உச்சத்தில் போயிருக்கும்.
நிகழ்ச்சிக்கு ஈரோடு தொழிலதிபரும் பிரமுகருமான திரு கே பாலுச்சாமி அவர்கள் தலைமை தாங்கி பேசும்போது நல்லூர் வட்டத்தின் 24 ஆண்டுகால செயல்பாட்டினை வியந்து பாராட்டியதோடு தமிழகத்தில் 1% மக்களை, அதாவது 8 லட்சம் பேர் ஒருங்கிணைக்க நாம் அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்றார். திரு அன்பு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். திரு முத்துகிருஷ்ணன் பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்களை அறிமுகம் செய்தார். ஈரோட்டில் இவ்விழா நடைபெற வேண்டும் என்பதில் உறுதியாக நின்று செயல்பட்டார் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு ஐயா அவர்கள். அவருக்கு துணையாக திருமதி திவ்யா மக்களை ஒருங்கிணைத்து நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார். பாரதியின் வந்தே மாதர பாடலுடன் விழா நிறைவுற்ற பிறகு அனைவருக்கும் சிறப்பான உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஈரோட்டில் சக்தி மசாலா, மில்க் மிஸ்ட் பிரமுகர்களுடன் பேராசிரியர் பழனித்துறை ஐயா சந்திப்பு. மக்கள் அரசியல் லட்சிய பயணத்தில் பேராசிரியர் பழனித்துறை ஐயா சமூக பிரமுகர்கள், சமூக பொறுப்பாளர்களாக செயல்பட்டு வரும் இளைஞர்களை நேரில் சந்தித்து மக்கள் அரசியல் பற்றி விளக்குவது முக்கிய இடம் பெறுகிறது. அந்த வகையில் ஈரோட்டில் சமூக பொறுப்புள்ள தொழிலதிபர்களான சக்தி மசாலா சாந்தி துரைசாமி அவர்களை சந்தித்தார். அடுத்ததாக மில்க் மிஸ்ட் CEO திரு சதீஷ் அவர்களை சந்தித்து பேசினார். துடுப்பதி ஊராட்சி பிரமுகர் திரு அன்பரசு அவர்களை சந்தித்து லட்சிய ஊராட்சிக்கான வாய்ப்புகள் பற்றி பேசினார். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் சமூக பொறுப்பாளர்களை சந்தித்தார் பேராசிரியர் பழனித்துறை. ஆகஸ்ட் 16 சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் சமூக பொறுப்பாளர்களை சந்திக்க பசுமை அறக்கட்டளை திரு அப்துல் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த சந்திப்பு தங்களுக்கு புதிய நம்பிக்கையையும் புதிய பார்வையையும் அளித்ததாக பசுமை நண்பர்கள் கூறினர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.